இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே சூரிக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்காவுக்கு ரொம்ப வருஷமாவே குழந்தை இல்ல. ஸோ இதனாலேயே எல்லா சொந்தக்காரங்களுமே சூரியோட அக்காவ ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இத்தன வருஷம் ஆகியும் குழந்தை இல்லையா அப்படின்னு. இதனாலேயே அக்காவும் போகாத கோவில் இல்ல, பார்க்காத டாக்டர் இல்ல. அவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுது. அப்போ சூரி ஒரு முடிவு பண்றாரு. இத்தன வருஷமா எங்க அக்காவுக்கு குழந்தை இல்ல. ஆனா இப்போ ஒரு குழந்தை பொறக்க போகுது. ஸோ பொறக்கிற குழந்தைய முழுக்க முழுக்க நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு. ஸோ எல்லார்கிட்டயும் சண்டை போட்டு அந்த குழந்தைக்காக அவர் தான் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிறாரு. சூரியும் அவரோட அக்காவ செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போய் ரொம்பவே பொறுப்பா பார்த்துக்கிறாரு. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ற ஒரு லேடி டாக்டருக்கு சூரிய ரொம்ப புடிச்சு போகுது. ஏன்னா கூட பொறந்த அக்காவே இப்படி பார்க்குறானே, அப்ப ஒரு பொண்டாட்டிய அவன் எப்படி பார்ப்பான் அப்படின்னு சொல்லி சூரி மேல லைட்டா அந்த டாக்டருக்கு ஒரு ஈர்ப்பு வருது. இப்படியே மாதங்கள் போக போக டெலிவரி டைம் கிட்டே வந்துட்டே இருக்கு. அந்த டாக்டரும் சூரி கிட்ட தன்னோட விருப்பத்த சொல்ல வராங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து டெலிவரி டைமும் வந்துருது. அப்போ குழந்தை வந்து தலைய சுத்தி பொறந்ததால தாய்மாமனுக்கு ஆகாதா அப்படின்னு சூரிய வந்து அந்த குழந்தைய பார்க்க விடாம பண்றாங்க. ஆனா சூர்யால அதை ஏத்துக்கவே முடியல. அது எப்படி எங்க அக்காவோட குழந்தைய நான் தான் முதல்ல கையில வாங்குவோம் அப்படின்னு பிடிவாதமா இருக்காரு. அப்ப அந்த டாக்டர் அம்மாவும் நம்ம குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தராச்சும் அந்த குழந்தைய பார்க்க வேணாமா அப்படின்னு சூரிய மோட்டிவேட் பண்ணி அந்த குழந்தைய பார்க்க வைக்கிறாங்க. அப்ப முதல்ல தன்னோட அக்காவோட குழந்தைய நம்ம சூரி தான் வந்து கையில வாங்குறாரு. அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா ரொம்ப வருஷமா அவரோட அக்காவுக்கு குழந்தையே கிடையாது. இப்போ ஒரு குழந்தையே பொறந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த குழந்தைய நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு அந்த குழந்தைய அப்படி கண்ணும் கருத்துமா பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயத்துல தான் சூரிக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அந்த டாக்டர் பொண்ணு என்ன சொல்லுச்சு, நம்ம குடும்பத்துல யாருனாச்சும் ஒருத்தராச்சும் பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லுச்சு. அப்ப அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணது போல அப்படின்னு டாக்டர் பொண்ணும் காதல சூரி கிட்ட சொல்லாம சொல்லியிருப்பாங்க. சோ இப்படியே வருஷங்கள் போக போக இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே 5 வருஷம் கழிச்சு தன்னோட அக்கா பையனும் ரொம்ப பெருசா வளர்றான். அது மட்டும் இல்லாம சூரிக்கும் அந்த டாக்டருக்கும் கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்றாங்க. இதுக்கு நடுவுல தான் தன்னோட அக்கா பையனை சூரி ரொம்பவே பொறுப்பா பார்த்துக்கிட்டாரு. தினமும் அவரை ஸ்கூல் கூட்டிட்டு போறாரு, தலை சீவி விடுறாரு, என்னென்னமோ பண்றாரு. அதாவது ஒரு அப்பாவா இருந்து என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே சூரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பையனும் நான் எங்க போனாலும் மாமா கூட தான் போவேன். எங்க மாமா விட்டு நான் எங்கேயுமே பிரிய மாட்டேன் அப்படின்னு தினமும் மாமா கூடவே தான் தூங்குறான். அவன் பொறந்ததுல இருந்து மாமா கூடவே தான் இருக்கான். தன்னோட அப்பா அம்மா கூட அவன் இருந்ததே கிடையாது. சோ இதனால இவங்க 2 பேர் பாண்டிங் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேல சூரிக்கும் அந்த டாக்டர் பொண்ணுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றாங்க. கல்யாணம் நடக்கிற அந்த சமயத்துல கூட தாலி கட்டுற நேரத்துல கூட நான் எங்க மாமா விட்டு பிரிய மாட்டேன். நான் மாமா பக்கத்துல தான் உட்காருவேன். அது மட்டும் இல்லாம அத்தைக்கும் நான் தான் தாலி கட்டுவேன் அப்படின்னு ஒரே பிடிவாதமா இருக்கான். சோ இங்க ஆரம்பிக்குது பிரச்சனை. சூரியும் சரி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லடா, நீ நடுவுலயே உட்காந்துக்கோ. அப்படி இருந்தும் உங்க அத்தைக்கு நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு எக்கி தாலி கட்டுறாரு. சோ பிரச்சனையே இங்க தான் ஆரம்பிக்குது. சரி தாலி கட்டும்போது தான் பக்கத்துல இருந்தா போனா போதும் அப்படின்னு சொல்லி விட்டா, சூரியோட முதலிரவு அப்ப கூட பக்கத்துல வந்து படுத்துக்கிறான். நானும் இங்க தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லி. சோ அப்பயும் வந்து அந்த டாக்டர் பொண்ணும் அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. 1000 தான் இருந்தாலும் அக்காவோட பையனாச்சே அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு அவன் பண்ற எல்லா சேட்டைகளுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறாங்க. ஒரு நாள் 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணி போலாம். இப்படி காலம் முழுக்கமா அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே அந்த சின்ன பையனும் வந்து சூரிக்கு பக்கத்துல தான் வந்து படுத்திருக்கான். சோ புதுசா கல்யாணம் ஆனவனுக்கு ஏகப்பட்ட ஆசை இருக்கும். எதுவுமே நடக்காம இருக்கே அப்படின்னு சொல்லி உங்க 2 பேத்துக்குமே ஒரு சின்ன வருத்தம் தான். சூரியும் 1000 தான் இருந்தாலும் அக்கா பையன் தானே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்துல விட்டு கொடுத்து போறாரு. ஆனா அந்த டாக்டர் பொண்ணாலே அவ்வளவு சீக்கிரம் எதுவுமே விட்டு கொடுத்து போக முடியல. எதுவா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தானே. இவங்க 2 பேருமே ஹனிமூன் கிளம்பி போறாங்க. அப்ப கூட நானும் ஹனிமூனுக்கு வருவோம் அப்படின்னு அடம்பிடிச்சு ஹனிமூனுக்கு கூட அந்த சின்ன பையன் இவங்கள போக விடாம பண்ணிட்டான். சோ இதனாலேயே அந்த டாக்டர் பொண்ணுக்கு பயங்கர டென்ஷன், பயங்கர டிப்ரெஷன். ஒவ்வொரு நாளைக்கும் சூரிக்கும் அவரோட மனைவிக்கும் தினமும் சண்டை நடந்துட்டே தான் இருக்கு. இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்க பொறுத்து போறாங்க. அந்த சின்ன பையனையும் நிறைய கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டாங்க. மாமா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருடா அப்படின்னு. ஆனாலுமே அவன் கேட்கற மாதிரி தெரியல. அப்பதான் அந்த பையனோட அம்மா கிட்ட, அதாவது சூரியோட அக்கா கிட்ட இத பத்தி பேசினா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க கிட்ட பேசும்போது தான், ஏன்பா அந்த பையனை கொஞ்சம் அடக்கி தான் வையேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொன்னாலுமே எங்கங்க என் பேச்ச அவனு கூட கேட்க மாட்டான் அப்படின்ற போது ஒரு கட்டத்துக்கு மேல உங்க பையனை ஏதாவது ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காமிக்கலாமே அப்படின்னு சூரியோட ஒய்ஃப் சொல்லுவாங்க. அப்ப என் பையன் நீ பைத்தியன்ற அப்படின்னு சூரியோட மனைவிக்கும் சூரியோட அக்காக்கும் பயங்கரமா சண்டை நடக்கும். அந்த சமயத்துல இந்த 2 குடும்பமும் ஓரளவுக்கு பிரித ஸ்டேஜ்ல போயிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சூர்யால தன் மனைவி முக்கியமா, தன்னோட அக்கா முக்கியமா, அது மட்டும் இல்லாம தன்னோட அக்காவோட பையன் முக்கியமா அப்படின்னு அவரால முடிவே எடுக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே சிக்கல்ல இருப்பாரு. இப்படி ஒவ்வொரு நாளுமே புதுசா கல்யாணம் ஆனவங்க கிட்ட கொஞ்ச நாள் கூட சந்தோஷமா இல்லாம ஒவ்வொரு நாளுமே நரகமா தான் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல சூரியோட மனைவியோ எனக்கு மதுரை ஜிஹெச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு, நான் மதுரைக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப புதுசா கல்யாணம் ஆனவங்க வேற. இப்ப பொண்டாட்டி மதுரைக்கு போனா புருஷனும் மதுரைக்கு போய் ஆகிற ஒரு சூழ்நிலை. ஆனா சூரிய விட்டுட்டு அந்த சின்ன பையன் எங்கேயுமே இருக்க மாட்டான். இப்ப சூரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பொண்டாட்டியா, ஒரு பக்கம் அந்த சின்ன பையனா அப்படின்னு அவருக்கே குழப்பமா தான் இருக்கு. அப்பதான் சூரியோட மாமனார் இங்க நடக்கிற விஷயத்த எல்லாமே நோட் பண்ணி சூரி கிட்ட வந்து ஒரு விஷயம் பேசுறாரு. நீங்க உங்க அக்கா பையன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. எந்த தப்புமே கிடையாது. நான் என் பொண்ணுக்காக வந்து இங்க பேச வரல. ஆனா உங்க மாமாவை பத்தி நீங்க நினைச்சு பாத்தீங்களா? அதாவது அவங்க அக்காவோட வீட்டுக்காரர். உங்க மாமாக்கு பல வருஷம் கழிச்சு குழந்தை வந்திருக்கு. தன்னோட குழந்தைய அவரும் அள்ளி அணைக்கணும், ஸ்கூல்ல போய் விடணும், பக்கத்துல படுத்துக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட கனவுகள் இருக்கும். ஆனா நீங்க அவரோட பையனை தாய்மாமன் அப்படின்ற ஒரு முறையில நீ எடுத்து கொஞ்சம் வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க. சோ இதனால ஒரு புள்ளைக்கும் ஒரு அப்பாவுக்கும் இருக்கிற உறவு இங்கேயே முறிய தொடங்குது. சோ அப்பதான் தன்னோட மாமா எப்படிலாம் தன்னோட பையனை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏங்கியிருப்பாரு. அவருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் அப்படின்றத சூரியும் புரிஞ்சுக்கிறாரு. சரி ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பையனை விட்டு ஓரளவுக்காச்சும் நம்ம பிரிஞ்சு இருந்தாதான் எல்லாருக்கும் ஓரளவுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லி சூரியும் லைட்டா தான் நினைக்கிறாரு.
அப்ப தன்னோட பொண்டாட்டி மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கிளம்பிட்டாங்க. சூரியும் ஒரு வழியா சரி இவன பிரிஞ்சு கொஞ்ச நாள் இருந்து பார்ப்போம் அப்படின்னு அவரும் பின்னாடியே கிளம்பி போயிட்டாரு. கல்யாணம் ஆகி பல மாசம் கழிச்சு தன்னோட பொண்டாட்டி கூட இப்பதான் அவர் தனியாவே டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. சோ இப்பதான் அவரோட கல்யாண வாழ்க்கையே ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இங்க அந்த சின்ன பையனும் தினமும் அழுதுட்டே இருக்கான். எனக்கு மாமா வேணும், மாமா வேணும் அப்படின்னு. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் தன்னோட மாமா இல்லாம ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்ததே இல்ல. இப்ப பிரிஞ்சு இருக்கிறதால அவனால அதை ஏத்துக்கவே முடியல. தன்னோட மாமா இருந்தா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு தினமும் அழுதுட்டு தான் இருக்கான். ஆனா அவங்களோட அம்மா இதை பார்த்துட்டு சும்மா அவனை போட்டு அடிச்சுட்டே தான் இருக்காங்க. சோ பிரச்சனை நாளாக வளர்ந்துட்டே தான் போகுது. அந்த சின்ன பையன் அழுது அழுது சீரியஸ் கண்டிஷன்லயே போயிடுறான். டாக்டர் இந்த பையன் இதுக்கப்புறம் அழுதானா இவனுக்கு பிக்ஸ் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ரொம்பவே அலர்ட் பண்றாங்க. சோ அவனோட அப்பா அம்மா என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே பல மாசங்கள் போகிறப்பதான் சூரிக்கு விஷயம் தெரிய வருது. தன்னோட அக்கா பையன் தான் இல்லாம வளர ஆரம்பிக்கிறான். இப்ப நல்லா தான் இருக்கான், அழுகுறது கூட கிடையாது. இத்தனை நாளா மாமா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்ப அப்பா கூட சேர்ந்து ஸ்கூல் போய் அவன் நல்லாவே ஜாலியா இருக்கான். சோ சூரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுக்கு நடுவுல சூரிய அவங்க ஒய்ஃபும் வேற பிரெக்னென்ட்டா இருப்பாங்க. அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. தன்னோட அக்கா பையனும் தான் இல்லாம வாழ ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம தன்னோட மனைவியும் பிரெக்னென்ட்டா இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்னு அவர் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. ஆனா இங்க தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமே ஒண்ணு நடக்குது. சூரியோட அம்மாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த சின்ன பையன் மாமா வேணும் அப்படின்னு சொல்லி தினமுமே அழுதுட்டு இருப்பான். ஆனா இப்ப திடீர்னு அழுகையே நிப்பாட்டிட்டான். அது எதனால அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. அப்பதான் அந்த சின்ன பையன் தன்னோட பாட்டி கிட்ட போய் மாமாவும் சாமி கிட்ட போயிட்டாரு, அதை நினைச்சு உங்களுக்கு வருத்தமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்பதான் அவங்க பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா வளர அப்படின்னு சொல்லி போய் வீட்டுக்குள்ள போய் பார்த்ததான் தெரியுது. சூரியோட அக்கா தன்னோட தம்பி படத்துக்கு பூவு போட்டு வச்சு மாலை போட்டு அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி தன்னோட பையன் கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா தான் மாமா சாமி கிட்ட போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவன் மாமா வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்க மாட்டான், அவன் அழுகவும் மாட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு உடம்பும் சரியில்லாம போகும். சோ இதனாலே தன்னோட தம்பி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட பையன் கிட்ட அவர் அக்காவும் சொல்லி வச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயம் அவங்க அம்மாவால தாங்கவே முடியல. இந்த தகவல் சூரிக்கும் போகுது. ஆனா சூரி தன்னோட அக்கா எதுக்காக இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிறாரு. தன்னோட பையனோட வாழ்க்கையும் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அக்கா அப்படி பண்ணிருப்பான் அப்படின்னு. எவ்வளவுதான் மனசுக்குள்ள கஷ்டம் வந்தாலுமே ஒரு வார்த்தை கூட அக்கா கிட்ட அது கேட்கவே இல்லை. அப்போதான் அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்ச உடனே சூரியும் பல மாசங்கள் கழிச்சு தன்னோட சொந்த ஊருக்கு அவர் கிளம்பி போறாரு ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக. அந்த நிகழ்ச்சியில எல்லாருமே வந்திருக்காங்க. அப்ப சூரியும் அவங்க அக்காவும் சரியா முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க. சரி இந்த நிகழ்ச்சியில வந்து தன்னோட அக்கா பையனை அவன் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதான் முடியாது. ஏன்னா எல்லாருமே மாமா வந்து சாமி கிட்ட போயிட்டாரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த சமயத்துல அந்த சின்ன பையன் சூரிய பார்த்தானா கண்டிப்பா அழுது அடம் பிடிப்பான். சோ அதனால தன்னோட அக்கா பையனை பார்க்க கூட முடியாம தூரத்துல இருந்தே பார்த்து அங்க இருந்து கிளம்புறாரு. அப்பதான் இந்த இடத்துல இன்னொரு ஒரு பிரச்சனை ஒண்ணு நடக்குது. அந்த சின்ன பையன் சூரியோட மனைவியை பார்த்து மாமா தான் சாமி கிட்ட போயிட்டாரு, நீ ஏன் தாலி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏடா சொல்ற மறுபடியும் சொல்லும் போதுதான் தன்னோட மாமா இறந்துட்டாரு அப்படின்றத அக்கா சொல்லி வச்சிருக்காங்க. சோ மாமா இறந்ததால தான் சாமி கிட்ட போயிட்டாரு, அதனால தான் திரும்பி வரமாட்டாரு, நீங்க ஏன் தாலி கட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெளிவா கேட்கறான். அந்த ஒரு விஷயத்த அவங்களால தாங்கவே முடியல. ஏன்னா தன்னோட புருஷன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. அது தன்னோட பொண்டாட்டியால தாங்கவே முடியாதால அந்த இடத்துல பிரச்சனை பெருசாகுது. சூரியோட அக்கா கிட்ட அவங்க ஒய்ஃப் ரொம்பவே கேட்கறாங்க, எதனால அப்படி சொல்லி வச்சீங்க, உங்களுக்கு எல்லாம் ஈவு இறக்கமே இல்லையா அப்படின்னு. சோ இதனால சண்டை பெருசாகி இதுக்கப்புறம் உங்க யாரு மூஞ்சிலும் நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சூரியோட அவங்க மனைவி கிளம்பி போயிடுறாங்க. சூரியும் மனைவி வயித்துல கை வச்சு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு, இதுக்கப்புறம் இங்க நான் யாருமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. சோ ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஒரு விஷயம் பெரிய பிரச்சனையா ஆகி கடைசியில சண்டையில் தான் போய் முடியுது. சோ இந்த ஒரு பிரச்சனையில இதுக்கப்புறம் கொஞ்சமாச்சு பேசிட்டு இருந்தவங்க இப்ப சுத்தமா பேசுறதே நிறுத்திட்டாங்க. அப்ப தன்னோட மாமா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பையனும் நம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா இங்க அந்த பையனுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. அவரோட அப்பா அந்த பையனை ஸ்கூல்ல விட போகும்போது ஒன்வேல தெரியாம போய் ஒரு லாரி மோதி அந்த பையனுக்கு பயங்கரமா தலையில அடிபட்டுருது. சோ இந்த விஷயம் சூரிக்கு தெரிய வருது. அவரும் வந்து பாக்குறாரு. அப்பதான் ஆபரேஷன் முடிச்சு அந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவன் நார்மலா தான் இருக்கான் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. சூரியன் கடைசியில அப்பா தன்னோட மருமகனுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு அவரு ஓரளவுக்கு சந்தோஷப்படுறாரு. ஆனா இந்த விஷயம் அவங்களோட மனைவிக்கு தெரிய வந்துருது. தன்னோட புருஷங்காரன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி தான் அந்த சின்ன பையனை ஏமாத்திருக்காங்க. அதுவும் வாய் கூசாம உயிரோட இருக்கிறவனே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் எந்த ஒரு நியாயம் அப்படின்னு சூரியோட மனைவியால அதை ஏத்துக்கவே முடியல. அதனால குழந்தை கிட்ட சத்தியமும் வாங்கிட்டாங்க, இதுக்கப்புறம் இங்க வரக்கூடாது அப்படின்னு. அது இருந்துமே நீங்க வந்திருக்கனா அப்ப உனக்கு உன்னோட அக்காவும் உன்னோட அக்கா பையனும் தான் முக்கியம், நானும் என் புளியும் முக்கியம் இல்லையா அப்படின்னு அங்கேயே சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல 1000 தான் இருந்தாலும் அவனுக்கு அடிபட்டிருக்கு, இந்த இடத்துல சத்தியெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு கோவத்துல சூரியன் தன்னோட மனைவியை கை நீட்டி அடிச்சிடறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் அவங்களால தாங்கவே முடியல. அக்கா மேல அன்பு அதிகமா வச்சிருக்கிறவனை பார்த்து கல்யாணம் பண்ணா தன்னோட மனைவி மேலே அன்பு அதிகமா வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் கல்யாணம் பண்ணா. ஆனா நீ உங்க அக்கா மேலேயும் உங்க அக்கா பையன் மேலே தான் நீ பாசம் வைக்கிற தவிர என்னை நீ கண்டிக்கவே மாட்டேற, இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து என்னால வாழ முடியாது அப்படின்னு அந்த இடத்துல அவங்க மூஞ்சில கூட முழிக்காம தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுவும் சூரி மனைவிக்கு டெலிவரி டைம் வேற. இந்த சமயத்துல சண்டை போட்டு அவங்க கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த சமயத்துல சூரியோட பாட்டி இறந்துடுறாங்க. சோ பாட்டி இறந்ததால தாத்தாவால தாங்கவே முடியல, பின்னாடியே தாத்தாவும் இறந்துடுறாரு. ஒரு கணவன் மனைவினா எப்படி இருக்கணும் அப்படின்னு சூரி தன்னோட தாத்தா பாட்டியை பார்த்துதான் அவர் கத்துக்கிட்டாரு. சோ 1000 தான் இருந்தாலும் அவரோட பொண்டாட்டி, சோ அவளை நான் கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தப்ப உணர்ந்து அவரும் எவ்வளவு பேச ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க பீடியே கொடுக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சூரிக்கு குழந்தை பிறந்திருக்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது.
வருது. அவர் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்குறாரு. ஆனா, அவரோட மனைவியோட சொந்தக்காரங்க யாருமே அவர பார்க்க விட மாட்றாங்க. அப்பதான் சூரியோட அக்கா எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கறாங்க. நான் பண்றது தான் தப்பு. என் புள்ளகிட்ட மாமா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம என் தம்பி எனக்கு சாமி மாதிரி. அவன நான் மதிச்சு இருந்திருக்கணும். புதுசா கல்யாணம் ஆன பொண்ணுக்கு நடுவுல வந்தது தப்பு தான். நானும் அவன கண்டிச்சிருக்கணும். சூரியும் அவன கண்டிச்சிருக்கணும் அப்படின்னு எல்லார் கால்ல விழுந்தும் மன்னிப்பு கேட்கறாங்க சூரியோட அக்கா. இந்த விஷயம் சூர்யாவால தாங்கவே முடியல. கடைசியில எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்து சூரியன் தன்னோட குழந்தைகள பார்க்க போறாரு. சூரிக்கு ரெட்டை புள்ள பொறந்திருக்கு. அப்ப சூரியோட அக்கா பையன் முதல்ல வந்து, "ஆகா மாமா பாத்தியா எனக்கு மொத்தம் 2 மச்சான். இந்த 2 மச்சானையும் நான் தான் எடுத்து வளர்ப்பேன் அப்படின்னு நீ என்ன எப்படிலாம் பார்த்துக்கிட்ட, அதே மாதிரி உன் புள்ளைய நான் பார்த்துப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றான். அப்பதான் அவங்க மனைவி நினைச்சு பார்க்கறாங்க. இத்தனை நாள் அந்த பையனை நம்ம கெட்டவன் நினைச்சிட்டு இருந்தோம். இந்த பையனுக்கு அப்படி ஒரு பாசம் என் புருஷன் மேல. சோ அதனாலதான் இப்படி இருந்திருக்கானே அப்படின்னு அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வந்துருது. கடைசியில சூரியன் தன்னோட மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. நான் உன்னை அடிச்சது தப்புதான் அப்படின்னு. சோ ஒருவேளை எல்லா குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அக்காவுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல. அப்பன்னு பார்த்து ஒரு குழந்தை ஒண்ணு பிறக்குது. தன்னோட அக்காவோட குழந்தைய என் புள்ள மாரி வளர்க்க நினைக்கிறாரு சூரி. ஆனா அந்த இடத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள், இதனால குடும்பத்துல ஏகப்பட்ட கலாட்டா. ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், அக்கா தம்பி உறவை பத்தி இந்த படத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படம். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. மாமன் படத்தோட எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.